السلام عليكم ورحمة الله وبركاته. بسمه تعالى شأنه لا وسيلة إلا أنت يا رسول الله صلى الله عليك وعلى آلك وصحابك أبدا. نحمده ونصلي على رسوله الكريم. قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் திருப்பெயரால் துவக்கம் செய்கிறேன். அகிலத்திற்கு ஒரு அருள்படமாக அவதரித்த நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் உற்றார் உறவினர்கள், உறுதுணையாக அமைந்த உத்தம சஹாபா பெருமக்கள், இறை நேச செல்வர்கள், சேதுமார்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் கருணையும் ஈடேற்றமும் உண்டாவதாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம்மை எதிர்நோக்கி வரக்கூடிய மாதம் ரமலான் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரமலான் மாதம் மாதங்களிலே தலை சிறந்த சிறப்புக்கு உரிய ஒரு மாதம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுக்கு விருப்பமான காரியங்களை செய்யக்கூடிய, அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மாதம் ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்திலே தான் நோன்பு பிடிப்பதை நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறார். இது குறித்து அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு பிடிப்பது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எதுபோல் என்று சொன்னால், உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாய மக்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் எல்லாம் பக்திமான்களாக, முத்தகீன்களாக ஆகுவதற்காக வேண்டி என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த இடத்திலே ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து, அன்போடு பாசத்தோடு என்ன செஞ்சிருக்கிறார், அழைத்து சொல்கிறார், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது உங்களை கஷ்டம் கொடுக்கறதுக்கு அல்ல, உங்களுடைய முன்னோர்களுக்கு, முன்னால் உள்ள சமுதாய மக்களுக்கு, கோம்புகளுக்கு எப்படி கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறதோ அதே போலதான் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. புதுசாக உங்களுக்கு என்ன செய்யல, நோன்பு கடமையாக்கப்பட்டது அல்ல. அதிலும் நம்முடைய சமுதாய மக்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்கள் நோன்பு பிடிப்பது ரொம்ப லேசாகி வச்சிருக்காங்க. முன்னால சமுதாய மக்கள் இரவும் திங்கக்கூடாது, பகலும் திங்கக்கூடாது, உடலுறவு கொள்ளக்கூடாது என்றெல்லாம் என்ன செஞ்சது, சட்டம் இருந்தது. ஆனால் நமக்கு அப்படி அல்லாமல் பகல் பூராவும் தான் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று கடமையாக்கி இருக்கிறார். இரவுலே நாம் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம், எல்லா வேலையும் செஞ்சு கொள்ளலாம். ஆகையினாலே நம்முடைய மனதை சாந்திப்படுத்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறார், உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாய மக்கள் மீது கடமையாக்கப்பட்டது போலதான் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது. எதற்காக? அல்லாஹ்வுக்கு எதுவும் கூடி போகிறது, குறைஞ்சி போகிறதுக்கு இல்லை. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் எல்லாம் பக்திமான்களாக, முத்தகீன்களாக ஆகுவதற்காக வேண்டி என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நோன்பு பிடிச்சா என்ன ஆகலாம்? முத்தகீன்களாக, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக, அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளவர்களாக ஆக முடியும். அதற்கு வழிதான் நோம்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே நோன்பு என்பது இருக்கிறதே நம்முடைய மார்க்கத்திலே மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். பசித்திருந்து விழித்திருந்து தியானம் செய்யுங்கள் என்பதுதான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்க சட்டம். அதிலேயும் சூஃபிசத்திற்கு முக்கியமாக இருக்கக்கூடியது பசித்திருப்பது, விழித்திருப்பது தான். ஆகையினாலே அந்த பசித்திருந்து விழித்திருந்து தியானம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த ரமலான் மாதத்திலே கிடைக்கிறது. அதுவல்லாமல் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னால், ஏழையான மக்கள் பசியிலே வாடுவார்கள். ஏழையான மக்கள் எத்தனையோ பேர்கள் பசி திங்கிறதுக்கு இல்லாமல் எத்தனை பேர் பசியிலே வாடுகிறார்கள். ஆனால் வசதி உள்ளவர்கள், தனவந்தர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பசித்து இருப்பதே இல்லை, அவங்களுக்கு பசிக்கிறதுக்குள்ள வாய்ப்பே அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு வேண்டிய உணவுகளை சொகுசாக சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவ ஏழைகளுடைய உணர்வை
அவர்கள் படக்கூடிய ஒரு கஷ்டத்தை உணர வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணக்காரர்களாக இருந்தாலும் பசித்திருக்கக்கூடிய ஒரு கட்டாய கடமையை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கார். அவ ஏழையான மக்களுக்கு பசித்திருக்கக்கூடிய அந்த தன்மையை பணக்காரர்கள் உணரும் போது பசி உள்ளவர்களுக்கு உதவி உபகாரம் செய்வார்கள், தான தர்மங்கள் செய்வார்கள். அவர்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்ற உணர்ச்சி இவர்களுக்கு வரும். இவர்களுக்கு தானம் தர்மங்கள் ஜகாத்து அதெல்லாம் என்ன செய்ய கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்ய உணர்த்துவதற்காக வேண்டிதான் இப்படி செஞ்சிருக்கிறார். ஆகையினாலே உடலாலும் உள்ளத்தாலும் நோன்பு பிடிப்பதற்கு ஒரு சிறந்த ஔடதம் என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்தாக இருந்து கொண்டிருக்கு. இப்போ எந்த வைத்தியர்கிட்ட போய் சொன்னாலும் நமக்கு காய்ச்சல் கருப்பு ஏதாவது வியாதி என்று சொன்னால் சாப்பாட்டை தானே செய்கிறான், கண்ட்ரோல் பண்ண சொல்கிறான். இப்போ இந்த காலத்தில் பார்க்கும்போது எல்லாருக்கும் சுகரு ஹார்ட் எல்லாம் வந்தது போகிறா என்ன செய்யுது, சாப்பாட்டை தான் கண்ட்ரோல் பண்ண சொல்லுவோம். வயிற்றில் தான் என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டியது. இந்த வயிறு இருக்கிறது ஒரு புல்லாத ஒரு சாமான். அதில் தான் ஹவா நப்ஸ் போட்டு நிறச்சி என்ன செஞ்சுருக்கிறோம். நாம் இப்போ வியாதியும் இந்த அதிகமான வியாதிகள் வர்றதுக்கு காரணம் இந்த வயிற்றை நிரப்புறதுனால தான். அப்போ வயிற்றை நாம் நிரப்பாத முறைகள் இருக்கும்போது நமக்கு சுகம் கிடைக்கும். அப்போ நம்முடைய அனுபவ ரீதியிலேயே இப்போ என்ன செய்கிற நம்ம எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணாமல் என்ன செய்யுது, நமக்கு சுகம் கிடைக்கிறது, சுகமான ஒரு வாழ்வு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது என்பதை இப்போ நாம் என்ன செய்கிறோம், உணர்றோம். ஆனால் அல்லாஹ் தான் அதுக்கு முன்னாலேயே சொல்லி போட்டான், நீங்கள் உங்கள் வயிற்றை என்ன செய்யணும், கட்டுப்படுத்த வேண்டும். ஏன்னு சொன்னால் 12 மாதமும் சென்றே போயிட்டு இருந்தா எப்படி, உடலுக்கு ஒரு என்ன செய்யணும், ஓய்வு வரணும் இல்லையா? ஓய்வு கொடுக்கறதுக்கு நம்ம மனசு என்ன செய்யணும், நம்முடைய ஹவா நப்சு என்ன செய்ய இடம் கொடுக்கறது இல்லையே. நோம்பு என்று ஒரு வைக்கும்போது என்ன ஆகுது, நம்முடைய பசியே என்ன செய்யணும், உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. நம்முடைய உறுப்புகளுக்கும் ஒரு ஓய்வு கொடுக்க வேண்டியது. இப்போ தொடர்ந்து மோட்டர் என்ன செய்யுது, இன்ஜின் ஓடிக்கிட்டே இருந்தால் என்ன செய்யும், சூடாயாது கெட்டுப்போம் தானே. இப்போ அதுக்கும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்ன செய்ய ரெஸ்ட் கொடுக்குறோமா இல்லையா? இப்போ அதே மாதிரி நம்முடைய வயிறு இருக்கிறது, இதுக்கும் ஒரு என்ன செய்யணும், ஒரு ஓய்வு கிடைக்க வேண்டும். அதோடு நம்முடைய உள்ளத்துக்கும் என்ன செய்யுது, இப்போ அல்லாஹ் சொன்னால் நாம் செய்கிறோம். அல்லாஹ் புசிக்க சொன்னாரா புசிக்கிறோம், பசித்திருக்க சொன்னாரா பசிக்கிறோம். அப்போ உள்ளத்தை நாம் என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நோம்பில் கிடைக்கும். நம்முடைய ஹவா நப்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்ன செய்ய, அதை செய் இதை செய்ய சொல்லிகிட்டு இருக்கும்போது நாம் அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த நோம்பில் கிடைக்கும். நமக்கு அதுதானே முக்கியம். நப்சை என்ன செய்யணும், நம்முடைய கல்வை பரிசுத்தமாக ஆக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும், நம்முடைய ஹவா நப்சை என்ன செஞ்சிருக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். அப்போ கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திறனும் ஒரு ஆற்றலும் இந்த நோம்பின் மூலமாக கிடைக்கும். அப்போ உள்ளத்திற்கும் அது என்ன செய்யும், மருந்தாக இருக்கிறது, நம்முடைய உடலுக்கும் மருந்தாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்ய, உங்களுக்கு நோம்பை விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த நோம்பு நமக்கு கஷ்டமானதாக அதில் சிறுபிராயத்திலேயே நம்ம பழக்க வேணும். 7 வயசுலேயே என்ன செய்ய நோம்பு பிடிக்க வச்சா தான் பெரிய வயசான நோம்பு பிடிக்கும். இல்லை நோம்பு பிடிக்கிற கஷ்டம், தாக இருக்கும், அது எடுக்கும் இது எடுக்கும்னு சொல்லி பயந்து போயிருந்தால் நம்முடைய பிள்ளை என்ன செஞ்சு தாகிச்சிருமோ பயந்துருமோ, யாரும் பசித்திருந்து சித்ததாக வரலாறு. அதனால் என்ன செய்து சின்ன பிராயத்திலேயே நாம் பயிற்சி கொடுக்கும்போது அது ஒரு என்ன செய்ய, பெரிய ஆளானாலும் கூட அதை நோவு பிடிக்கணும் என்ற ஒரு ஆற்றல் ஒரு ஆசை அவர்களுக்கு வந்துவிடும். ஆகையினால் எந்த வகையை எடுத்து பார்த்தாலும் நோவு இருக்குகிறது நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய உடலுக்கும் மார்க்கத்திற்கும் ஏற்றமான ஒரு சாமானாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்ய, உங்களுடைய உம்மத்தினருக்கு முன்னாலே எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போலதான் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்கிறான், இன்னமா யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசத்தான் நாடினார். வலா யுரீது பிக்குல் உஸ்ர, கஷ்டத்தை அல்லாஹ் நாட இல்லை. நீங்கள் என்ன செய்யணும், கஷ்டப்படுறதுக்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கு நாட இல்லை, லேசத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்கிறார், உங்களுக்கு நாடி இருக்குகிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால இந்த ரமலான் மாதம் இருக்குகிறது ஒரு புண்ணியமான ஒரு மாதம். அந்த புண்ணியமான மாதத்தினுடைய மகிமையைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதத்தினுடைய கடைசி தினத்திலே அவர்கள் நீண்ட ஒரு பயானை செய்தார்கள்.
அந்த பயானிலே சொல்கிறார்கள், உம்மத்தினர்களே, இனி வரக்கூடிய ஒரு மாதம் இருக்கிறது, அது ஒரு புண்ணியமான ஒரு மாதம், முபாரக்கான மாதம். இன்னும் அதிலே புண்ணியமான இரவுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய புண்ணியமான ஒரு நாளும் ஒரு இரவும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இரவிலே செய்தால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த கத்ருடைய அந்த 27வது தினத்திலே தான் நாம் இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம். அந்த மாதத்திலே செய்யக்கூடிய அந்த இரவிலே செய்யக்கூடிய வணக்கம் இருக்கிறது 1000 மாதங்களை விட தலை சிறந்தது. 1000 மாதங்கள் ஒருவர் நின்று வணங்கினா எவ்வளவு சவாபம் கிடைக்கும், அந்த சவாபை செஞ்சிருது இந்த ஒரு இரவிலே நின்று வணங்கினால் நமக்கு என்ன கிடைச்சி விடுகிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனாலே லைலத்துல் கத்ர் என்பது இந்த ரமதான் மாதத்தில் தான் இருக்குது. அவ்வளவுதான், ரமதான் மாதத்திலே தான் இருக்கிறது என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூசகமாக சொல்லிவிட்டு போனார். இது இன்ன இரவு தான் என்ன செய்யலாம் நம்ம சொல்லலை. அதுவும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை சேர்ந்தது தான். ஏறென்று சொன்னால், அப்போ அன்று இரவிலே ஒரு பாவம் செஞ்சான்னு வச்சுக்கிறோம். பாவம் செஞ்சால் என்ன செய்யணும், ட்ரிபிளுக்கு டபுள் என்ன செய்யும், 1000 மாதம் செஞ்ச பாவம் கிடச்சிப்போம். ஆகையினால என்ன செய்ய அல்லாஹ் தஆலா என்ன செய்யிருக்காங்க, மறைச்சி வச்சிருக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மறைச்சி விட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரும்போது என்ன செய்யிருக்கிறார், இந்த லைலத்துல் கத்ர் இந்த இரவு தான் என்று அறிவித்து கொடுக்கப்பட்டது. அவர் ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறதுக்காக வந்து கொண்டு இருக்கும்போது 2 சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியிலே சண்டை செய்து கொண்டு இருந்தார்கள். அப்போ அதை பார்த்த உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அறிவிப்பை என்ன செஞ்சுட்டான், மறக்கடிச்சு போட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு நான் அறிவிக்கத்தான் வந்து நீங்கள் என்ன செய்ய சர்ச்சை செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த இரவு தான் என்ற குறிப்பை எனக்கு மறக்கடிக்க செய்து விட்டார் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இமாம்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்றால், லைலத்துல் கத்ர் என்பது ரமலான் மாதத்தில் தான் இருக்குது. அதில் எல்லோரும் யோகவித்த முடிவு தான். அப்போ ரமலான் மாதத்தில் இருக்குகிறது, அதிலேயும் பிந்திய 10 தினங்களில் தான் இருக்குகிறது என்று சொல்லியிருக்கிறார். பெரும்பாலான சஹாபாக்கள் மற்றவங்க பிந்தின 10 தான் இருந்து கொண்டிருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அந்த பிந்தின 10 தான் தங்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் ஊக்கம் கொடுத்து நின்று வணங்குங்கன்னு செய்வாங்க, சொல்லுவார். அப்போ அந்த பிந்திய 10 தான் நமக்கு இருக்குது. அந்த பிந்திய 10லேயும் எது என்பது நமக்கு தெரியாது. இமாம்கள் சொல்கிறார்கள், அது என்ன செய்யும், ஒற்றப்படையில் இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஒற்றப்படைன்னு சொன்னால் எப்படி, 21, 23, 25, 27, 23. அப்போ 5 தினங்கள் ஏதோ ஒரு நாள் இருக்கும். அப்போ 5 தினங்களில் ஒரு நாளில் ஏதோ ஒரு நாள் எனக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், மலக்குகளை பார்த்து சொல்கிறான், எப்படி பாருங்க, என்னுடைய இபாதத்துகள் அடியார்களை பாருங்க, வணக்கம் செய்கிறாங்க. இந்த லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்ன செய்கிறார், வணக்கம் செய்கிறார்கள். அது எந்த இரவுன்னு அவளுக்கு தெரியாமல் இருந்து கூட என்ன செய்கிறார்கள், வணக்கம் செய்கிறார்கள் என்று பெருமை அளிக்கிறார். அவன் தெரிஞ்சிருந்தால் எப்படி செஞ்சிருப்பாங்க. அவன் தெரியாமலே இருந்து கொண்டு என்னுடைய அடியார்கள் என்ன செய்கிறாங்க, இப்படிப்பட்ட நல்ல வணக்கங்களை என்ன செய்கிறாங்க, அந்த லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இபாதத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பற்றி என்ன பெருமை அளிக்கிறார். அதனால தான் நம்முடைய இமாம்கள் என்ன சொன்னாங்க, பிந்தின 10 தினங்களில் தான் இருக்குகிறது, அதுலேயும் ஒற்றப்படைகளில் தான் இருக்குகிறது என்று சொல்லியிருக்கிறார். அதிலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், முக்கியமான சஹாபாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அது 27வது இரவு தான் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அது அவங்களுடைய அபிப்பிராயம், ஆராய்ச்சி. அப்போ 27 தான் என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்று அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்கிறார். அதுவல்லாமல் அதற்கு அடையாளமாக இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்ற சூறாவில் லைலத்துல் கத்ர் எப்படி வருது, 3 இடத்துல வருது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி. அப்போ 3 இடத்துல வருது. அதில் 9 இருக்கு, 9 இருக்கு. அப்போ 3, 9 சேர்த்தா 27ஆக இருக்க வேண்டும் என்று அவர்கள் என்ன செய்து ஒரு அடையாளமாக என்ன செய்திருக்காங்க, சொல்லி இருக்கிறார்கள். அப்போ 27 லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தை இருக்கிறது, அது என்ன செய்து 27 தான் காட்டுது. இது ஒரு அத்தாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது.
அதனால தான் 27வது தினம்தான் என்ன செய்து லைலத்துல் கத்ராக இருக்க வேண்டும் என்று முடிவு செஞ்சிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நாமளும் என்ன செஞ்சிருக்கிறோம், ரமலான் மாதம் 27வது இரவு தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், அதிகமான வணக்கங்களை நாம் என்ன செய்து வந்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை என்ன செஞ்சிருக்கிறான், மறைச்சி வச்சிருக்கிறான். இப்போ காரணம் என்ன, அந்த இரவலை செஞ்சால் சவாபு கூட அதன் 1000 வருஷங்கள் செய்யக்கூடிய வணக்கத்தை விட ஏற்றமானது என்று சொல்லும்போது, அதே நேரத்தில் ஒருவன் அதை என்ன செய்ய மதிக்காத முறையில் ஒரு பாவத்தை செஞ்சிட்டான் என்று சொன்னால் அவனுக்கு எவ்வளோ பெரிய கொடூரமான அதாபு கிடைக்கும். ஆகையினால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மறைச்சி வச்சிருக்கிறான். இன்னும் ஒன்று மட்டும் இல்லை, அதே போல் நாம் செய்யக்கூடிய தௌபாவை மறைச்சி தான் வச்சிருக்கிறான். நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ் தௌபா செஞ்சாலும் கூட அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா என்பதும் மறைச்சி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த தௌபாவை என்ன செய்ய அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளா அதுலேயே இருந்துருவான், மற்ற விவாதம்லாம் செய்ய மாட்டான். அவன் என்ன செய்யணும், தௌபாவை செய்ய ஒவ்வொரு நாளும் அவன் என்ன செய்ய அல்லாஹ்வுடைய சமூகத்தில் அவன் தௌபா செய்யணும். தௌபா செஞ்சு என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா இந்த தௌபா ஏற்றுக்கொள்ளணும், இந்த தௌபா ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதிகமாக செய்யணும். அதே மாதிரி தான் நம்முடைய லைலத்துல் கத்ர் இன்று இரவாக இருக்கலாம். ரமலான் மாதம் பூராவே லைலத்துல் கத்ர் நம்ம நினைக்க வேண்டியதானே, நினைச்சுக்கிட்டு என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் இது லைலத்துல் கத்ராக இருக்கும், இது லைலத்துல் கத்ராக இருக்கும்னு சொல்லி அதிகமாக வணக்கங்கள் புரிய வேண்டும் என்ற ஒரு அழகிய ஒரு நன்னோக்கத்திலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்கிறார், மறைச்சு வச்சிருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு புண்ணியமான ஒரு இரவு இருக்குகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பயானிலே என்ன சொல்கிறார்கள், இதிலே ஓர் இரவு இருக்குகிறது, அது 1000 மாதங்களை விட சாலச் சிறந்த ஒரு இரவு இருக்குகிறது. இனி முபாரக்கான மாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே பரக்கத்து தான், ஏழைகளுக்கு அது ஒரு பரக்கத்தான், பணக்காரருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பணக்காரருடைய காசுகள் எல்லாம் என்ன செய்யுது, ஜக்காத்தின் அடிப்படையிலையும் இன்னும் தானம் தர்மங்களின் அடிப்படையிலும் இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக என்ன செய்கிறாங்க, செலவழிக்கிறாங்க. அதுமல்ல நம்ம ஏழையாக இருந்தாலும் நம்மளுடைய குடும்பத்தில் என்ன செய்யணும், நோய் பிடிக்கிறதுக்காக பிள்ளைகள் பிடிச்சா அதுக்காக நிறைய சாமான்களை வாங்கவும் கொள்ளவும் என்ன செய்யிருக்கான், செலவு கூட தான். மற்ற மாதத்தை விட ரமலான் மாதத்தில் என்ன செய்யுது, எல்லாருக்கும் செலவும் கூட தான், அது பரக்கத்து தான். அதுக்குரிய பரக்கத்தை என்ன செய்து கிடைக்கும். அதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு லைலத்துல் ஷஹ்ருன் முபாரக்குன், முபாரக்கான ஒரு மாதம், இன்னும் மக்களுக்கு மத்தியிலே முவானசத் என்று சொல்லக்கூடிய அன்பு பாசத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னார்கள். அவன் அன்பு பாசம் எல்லாம் என்ன செய்து அதிகமான வணக்கங்களை, இப்போ தராவிய தொழுக, வித்திரு தொழுக, எல்லாரும் என்ன செய்யணும், ஜமாத்தாக இரவு ஒன்று சேர்ந்து தானே தொழுகிறோம். ஜமாத்தை தொழுகிறது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சுன்னத்தை நாம் நிறைவேற்றுக்காக வரும்போது நமக்கு மத்தியிலே ஒற்றுமையும் பாசமும் நேசமும் சந்திப்பும் என்ன செய்து கிடைக்கக்கூடிய ஒரு அரிய பெரிய ஒரு மாசமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொன்னார்கள், முந்தின பகுதி இருக்குகிறதே அது ரஹமத்துடைய தினங்களாக இருந்து கொண்டிருக்கு. ரஹமத்துடைய தினமாக 10 தினமும் தினம். 2வது 10 தினம் இருக்கிறது மகஃபிரத்துக்குரிய, அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடிய நாட்கள். கடைசி 10 இருக்கிறது இத்துக்கும் மினன்னார், நரகத்தை விட்டு அடியார்களை விடுதலை செய்யக்கூடிய ஒரு நாள் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் தான் நாம் தராவிய தொழுகையில் முந்தின 10 தினங்களில் அல்லாஹ் வரஹம்னா பிரஹமத்திக யா ரஹ்மர் ராஹிமீன், அல்லாஹ் வரஹம்னா பிரஹமத்திக யா ரஹ்மர் ராஹிமீன் என்று சிறந்த துஆ செய்கிறோம். 2வது 10 தினங்களில் என்ன செய்கிறோம், அல்லாஹ் மஃபிலனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் என்ற மஃபிரத்தை அல்லாஹ் எடுத்து வைக்கிறேன். கடைசி 10 தினத்திலே செய்கிறோம், அல்லாஹ் ஆத்திகனா மினன்னார் வ அதகன்னல் ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன், இறைவனே நரகத்தை விட்டு எங்களை விடுதலை செய்வாயாக, சொர்க்கத்தில் எங்களை புகுத்தி வைப்பாயாக என்ற அந்த துவாவை செய்கிறோம். இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முந்தின 10 தினங்கள் இருக்குகிறது, அது ரஹமத்துடைய தினங்களாக இருக்குகிறது. நடுபத்து இருக்குகிறது, அது மகஃபிரத்து, பாவங்கள் எல்லாம் பிழை பொறுக்கப்படக்கூடிய மாதமாக இருக்குகிறது. பிந்தின 10 இருக்கிறது, நரகத்தை விட்டு விடுதலை செய்யக்கூடிய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். இன்னும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதம் இருக்குகிறது ஒரு புண்ணியமான ஒரு மாதம். இந்த மாதத்திலே செய்யக்கூடிய வணக்கங்கள் இருக்குகிறது 70 மடங்கு அதிகமானது என்று சொன்னாங்க. 70 மடங்கு ஒரு சின்ன ஒரு ரூபாய் கொடுத்தா இருந்தால் அது 70 ரூபா கொடுத்த சவாபம் கிடைக்கும். அதே போல் ஒரு ரக்காத்து தொழுதால் 70 ரக்காத்து தொழக்கூடிய சவாபம் கிடைக்கும். இதிலே செய்யப்படக்கூடிய வணக்கங்கள் இருக்குகிறது 70 இருக்குகிறது.
இன்னும் அதைவிட அவனுடைய நிய்யத்தை பொறுத்து, அவனுடைய எண்ணத்தை பொறுத்து, அவனுடைய தூய்மையான இஹ்லாஸை பொறுத்து 70, 1000, 1000 என செய்கிறது அவனுக்கு கிடைக்கும். 70, 700, 7000, இப்படி 7 லட்சம் கோடி என்ன செய்து அவனுக்கு கிடைக்குகிறது என்றும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே இந்த ரமலான் மாதம் இருக்கிறதே, நாம் அதிகமாக வணக்கம் செய்யக்கூடிய, நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய உடலையும் பரிசுத்தமாக ஆக்கி முத்தகீங்களாக கூடிய முறையிலே இருக்கக்கூடிய மாதம்தான் இந்த ரமலான் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரமலானை நாம் வரவேற்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன செய்யறதா, ரஜ மாதம் தந்திருக்கிறான், ஷாபா மாதம் தந்துட்டான். இனி நமக்கு என்ன தர வேண்டும்? ரமலான் மாதத்தை இறைவா எங்களை சேர்த்து வைப்பாயாக, பல்லிகனா ரமலான் மாதத்தை எங்களை சேர்த்து வைப்பாயாக என்ற துஆவையும் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஆகையினால் இந்த ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய நல்ல வணக்கங்கள் பன்மடங்காக இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யலாம் தந்திருக்கிறார். ஆகையினாலே இந்த ரமலான் மாதம் இருக்கிறது நமக்கு கிடைக்கப்பட்ட ரஹபத்துகளிலே உயர்தரமான ஒரு ரஹபத்து தான். அதிகமாக பிழைகள் பொறுக்கப்படுகிறது, நரகத்தை விட்டு விடுதலை செய்யப்படுகிறது, சொர்க்கத்திலே போகப்படுகிறது. அதுவல்லாமல் இந்த ரமலான் மாதத்தை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரமலான் மாதத்திலே சொர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது. ஷைத்தான்களை போட்டு என்ன செய்து, செங்கலி போட்டு என்ன செய்யப்படுது, கைது செய்யப்படுகிறது, அடைக்கப்படுது. சுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் எல்லாம் திரையிடப்படுகிறது, அவர்களின் செங்கலி போட்டு என்ன செய்ய கெட்டி வைக்கப்படுகிறது, சொர்க்கத்து வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுதுன்னு சொன்னார். உண்மையிலே அப்படித்தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் மற்ற இரவுகளிலே நாம் வெளியே போகிறது கொள்றதுக்கெல்லாம் பயந்துருப்போம். பேய் வந்துடுமோ, பிசாசு வந்துடுமோ, கள்ளம் வந்துடுமோ, என்ன செஞ்சது பயம். ஆனால் ரமலான் மாதத்தில் இந்த ஊரில் எப்படி எனக்கு தெரியல, எங்கள் ஊரில் பார்த்தா பகல மாதிரியே இருக்கும். சஹர் முடிஞ்சு சுபு வர என்ன செய்கிற ஆட்கள் வர்றதும் போகிறதும், சஹருக்குள்ள சாப்பாடுகளை ஏற்பாடு செய்கிறதும் தொழுகிறதும், அதோட எல்லா பள்ளி வாசல்கள்லையும் என்ன செய்யுது அலங்காரமாக இருக்கும். இந்த அலங்காரத்தை உண்டாக்கணும் யாருன்னு சொன்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஸையினில் மஸ்ஜிதி வல் மிஹ்ராப், மிஹ்ராபையும் பள்ளிவாசலையும் அலங்காரமாக ஆக்கினவர்கள் யார்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார். அவர் ரமலான் மாதத்தில் எல்லா பள்ளிவாசலுமே அலங்காரமாக இரவு பகல மாதிரி லைட்டெல்லாம் போட்டு என்ன செய்து கொண்டாடுறார். அவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது சரிதானே, ஷைத்தானை என்ன செய்ய விலங்கிடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறார்கள். அதனால் எந்த பயம் இல்லை. மற்ற நாட்களில் போகிறதுக்கு என்ன செய்யும், ஒரு 10-12 மணிக்கு மேலே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். இப்போ ரமலான் மாதத்தில் ஷைத்தானெல்லாம் என்ன செய்ய விலக்கு கூடப்பட்டதுனால நம்ம தைரியமாக போகிறோம். இரவு பூரா அலங்காரமாக இருந்து கொண்டிருக்கு. அதனால் இந்த ரமலான் மாதத்திலே நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஷைத்தான்கள் எல்லாம் என்ன செய்ய அந்த அவங்களுடைய பூரியாட்டத்தை என்ன செய்து நிறுத்திடுவாங்க. சொர்க்கத்துடைய வாசல் என்ன செய்து திறக்கப்படுகிறது. ஆகையினால் இந்த ரமலான் மாதம் இருக்கிறது நமக்கு ஒரு புண்ணியமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்த அருள்களிலே ஒரு பேர் அருளாகவே அது இருந்து கொண்டிருக்கு. ஆகையினால இந்த ரமலான் மாதத்திலே நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் தஆலா என்ன செய்யக்கூடிய ஒரு சக்தியும் அல்லாஹ் தஆலா தர வேண்டும். இபாதத்துகள் என்ன செய்யுது, நாம் செய்யக்கூடிய ஒரு சக்தியையும் அல்லாஹ் தர வேண்டும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல நாம் என்ன செய்யணும்னா நல் வணக்கம் வணங்க வேண்டும் என்று நியத்து வச்சாலேயே நமக்கு சவால் கிடைச்சிடும். நம்முடைய இஸ்லாமிய சட்டம், நம்முடைய மார்க்க சட்டம் எப்படி சொன்னால், ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்கு நாடினார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு என்ன செய்கிறான், நன்மையை கொடுக்குறான். அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தால் 10 நன்மையை கொடுக்குறான். அப்போ நாம் என்ன செய்ய, நமக்கு முடியலையே என்று சொல்லி சோம்பல் கொண்டால் முடியாமலேயே போயிடும். அதனால் என்ன செய்கிறது, நம்ம சுறுசுறுப்பாக நம்ம செய்து தான் ஆகணும், நின்று தான் வணங்கணும், அல்லது முடியாத உட்கார்ந்தான் வணங்க வேண்டும், இபாதத்தை செய்ய வேண்டும் என்று ஒரே ஊக்கமாக இருக்கும்போது அல்லாஹ் தஆலா அதற்குரிய வழிய வாய்ப்பை என்ன செய்ய கொடுக்குறான். அவன் நல்லதை நானும் என்ன செய்து ஒரு சவாபு கிடைக்கிறது. அதை செயல் ரூபத்தில் கொண்டு வந்தால் 10 நன்மை என்ன செய்து கிடைக்கிறது. அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் எல்லாம் நாம் இப்படி செய்யணும் என்று ஒரு நல்ல நிய்யத்து வைக்கும்போது நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய சக்தியையும் அவன் தரக்கூடியவனாக இருக்கிறான். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். நமக்கு எந்த சக்தியோ அல்லது எதை நன்மையான காரியத்தை செய்வதற்கோ அவனுடைய உதவி இல்லாமல் ஒன்றுமே ஆகிறது இல்லை என்று சொல்லியிருக்கிறோம்.
அதை நாம் என்ன செய்ய விசுவாசம் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் நாம் நல்லதே நினைப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லதை செய்வதற்குரிய வாய்ப்பை வசதியை நமக்கு தருவார். அதுவும் இந்த ரமதான் மாதம் இருக்கிறது, ஒரு புண்ணியமான ஒரு மாதம். இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபா மாதத்துடைய கடைசி தினத்தில் என்ன சொன்னார்கள்? உங்களுக்கு ஒரு புண்ணியமான முபாரக்கான மாதம் வரப்போகுது, அதில் நீங்கள் என்ன செய்யணும்? நல்ல வணக்கங்களை என்ன செய்ய வேண்டும் என்று ஆசை வார்த்தையை ஊட்டியிருக்கிறார்கள். அதிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அதை நம்ம தராவி தொழுகிறது பாருங்கள், இது நமக்கு சுன்னத்து முக்கதான்னு வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த வஹாபிகளில் அது 8 ரக்காத்து தான் சொல்லி என்ன செய்ய நமக்கு குழப்புறாங்க. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உம்மத்தினருக்கு செய்த பெரிய ரஹமத்து என்ன என்று சொன்னால், ரமதான் மாதத்துடைய ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத்து தொழுதார்கள், தனியாக தொழுதார்கள். அப்போ இதை பார்த்து இந்த சஹாபாக்கள் அடுத்த நாள் வரும்போது என்ன செஞ்சுருக்கிறாங்க? கொஞ்சம் சஹாபாக்கள் சேர்ந்தாங்க, ஜமாத்தாக தொழ ஆரம்பிச்சாங்க. இன்னும் என்ன செய்யறாங்க? ராத்திரி தொழுதோன்னு சொன்ன உடனே இன்னும் கூட்டம் கூடிடுச்சு. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய வரையில்லை, இந்த தொழுகைக்கு என்ன செய்யலை, வரையில்லை. இப்போ அடுத்த நாள் என்ன செய்ய நாயகமே நீங்கள் வரையில்லைன்னு கேட்கும்போது என்ன செய்யிருக்காங்க? உங்களுடைய ஆர்வத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஃபர்தாக ஆக்கி போடுவானோ என்று நாம் பயப்படுவோம். இப்போ 5 நேர தொழுகையிலேயே 2 கசத்தில் ஓடுது ஃபர்தாகி. இனி இந்த தராவி தொழுகை எல்லாரும் என்ன செஞ்சு 20 ரக்காத் தொழுதான் ஆகணும் என்று சொல்லியிருந்தாங்க. பெரிய கஷ்டம்ல பெரிய பாவம் வந்துடும், ரமலான் மாதத்தில் பெரிய பாவாளித்தனம் ஆகிடும். அப்போ ஆயிரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க? நம்முடைய ரஹமத்தின் அடிப்படைகளை நமக்கு செஞ்ச உபகாரத்தில் என்னன்னு சொன்னால், நீங்கள் இருக்கக்கூடிய ஆர்வத்தில் இது ஃபர்தாக ஆக்கப்பட்டிருவோ, அல்லாஹ் தஆலா ஃபர்தாக்கி விடுவானோ என்று உம்மத்துமார்கள் மீது இறக்கப்பட்டு தான் நான் வரவில்லை என்று சொல்லிட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க? 20 ரக்காத்து தொழுகிறதாகத்தான் நம்முடைய இமாம்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறார்கள். ஆனால் ஜமாத்தாக என்ன செய்தது? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் தான் என்ன செய்யப்பட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இப்படி தனித்தனியாகத்தான் என்ன செஞ்சாங்க? தொழுதாங்க. பள்ளிவாசலில் மஸ்ஜித் நபவியில் எல்லாரும் தனித்தனியாக பெரிய பெரிய ஹாஃபிஸாக்கெல்லாம் இருந்தாங்க, தனித்தனியாக தொழுதாங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இல்லை ஏன் தனித்தனியாக தொழுகணும்? ஜமாத்தாக ஒரு ஆளை என்ன செய்ய வைக்க வேண்டியது, ஒரு ஆளை இமாம் ஹாஃபிஸா ஒரு ஆளை வச்சு அதற்கு பின்னால் என்ன செஞ்ச வேண்டியது, நாம் என்ன செய்யலாம்? ஜமாத்தா தொழுகுவோம் என்று சொல்லி போட்டு நிர்மல் பிதுஅத்து, பிதுஅத்தில் இது நல்ல ஒரு நூதனமான விஷயம்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஜமாத்தா நடக்க இல்லை. ரசூலுல்லாஹ் தொழுதுருக்கிறாங்கன்னா கொஞ்சம் பேர்களோடு தொழுதுருக்கிறாங்க. ஆனால் ஜமாத்தாக வச்சு போட்டு என்ன சொல்கிறாங்க? நாம் இப்போ பிதுஅத்தில் ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத ஒரு நூதனமான இந்த ஜமாத்தை நாம் வச்சிருக்கிறோம் என்று சொன்னால் அது நல்ல பிதுஅத்து என்று என்ன செய்யிருக்காங்க? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் அதை வச்சு தான் நமக்கு என்ன செய்ய நம்முடைய இமாம்கள் தராவி தொழுகை எத்தனை தான்? 20 ரக்காத்து தான். அதில் ஜமாத்தாக தொழுகிறது சுன்னத்து முஅக்கதா என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற இரவுகளிலே என்ன செய்யிருக்கிறாங்க? வித்ர் தொழுதிருக்கிறாங்க. இன்னும் இந்த தஹஜ்ஜுத் அதுதான் 8 ரக்காத்து என்ன செய்யறாங்க? தொழுதிருக்கிறாங்க. ரமலான் மாதத்தில் என்ன செய்யல? கூடுதலாக தொழுதிருக்கிறாங்க. அதோடு நம்முடைய சஹாபாக்கள் என்ன செய்யிருக்கிறாங்க? அதை 20ஆக நியமனம் செய்து போட்டாங்க. அப்போ நமக்கு அதில் வேறு ஆட்சேபனை செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதே அடிப்படையில் தான் வாழையாக என்ன செய்கிறாங்க? செஞ்சு வர்றாங்க. இப்போ சொல்லக்கூடிய வஹாபியில் பார்த்துங்களேன், காபத்துல்லா 8 ரக்காத்து சொல்கிறாங்க, இவன் 8 ரக்காத்துன்னு சொல்கிறாங்க. அங்கே காபத்துல்லாவிலையும் மதீனா பள்ளி வாசலிலையும் இன்று வரை என்ன செய்கிறாங்க? 20 ரக்காத்து தான் தொழுது வர்றாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியலையா? அவங்க வஹாபிகள் தானே, இவனுடைய இமாம்கள் தானே, அவங்க என்ன செய்கிறாங்க? 20 ரக்காத்து தான் என்ன செய்கிறாங்க? தொழுதுட்டு வர்றாங்க. இதே நமக்கு ஒரு ஆதாரமாக போச்சு. அவன் எதுக்கு எடுத்தாலும் ஆதாரம் மக்காவில் நடக்குது, மக்காவில் நடக்குது சொல்லுவான் இல்லையா? எதை எடுத்தாலும் மக்காவில் நடக்குது, மதீனா நடக்குது, பாருங்கன்னு சொல்கிறான். அவன் இதை மட்டும் ஏன் பார்க்க மாட்டான்? அப்போ ஏன்னா அது நம்முடைய இமாம்கள் சொன்னது தான் சரி. அவன் 20 ரக்காத்து தான், அதே ஜமாத்தா தொழுகிறது தான் நமக்கு சுன்னத்து முஅக்கதா. அதுலேயும் வித்ரு தொழுகை இருக்கிறத இதுவும் நமக்கு என்னது? சுன்னத்து ஜமாத்தா தொழுகை சுன்னத்து முஅக்கதா. ரமலான் மாதத்தில் மாத்திரம் தான் வித்ரு தொழுகையை ஜமாத்தா தொழுகிறது நமக்கு சுன்னத்து முஅக்கதா. மற்ற இரவுகளில் நாம் தனியாக என்ன செய்யணும்? இஷா தொழுது 2 ரக்காத்து சுன்னத்து இருக்குது. அதற்கு பின்னால் வித்ரு தொழுகை இருக்குது. அதில் கூடுனது 11 ரக்காத்து, அதில் குறைஞ்சது 1 ரக்காத்து, நடுத்தரமானது என்னது? 3 ரக்காத்து. இப்போ குறைஞ்சபட்சம் 3 ரக்காத்து என்ன செய்யணும்? ஒவ்வொரு இரவிலையும் தொழுது வரணும். அதோட ரமலான் மாதம் வந்துட்டா அதுலேயும் ஜமாத்தாக என்ன செய்யும்? தொழுகிறது நமக்கு சுன்னத்து முஅக்கதாவாக இருந்து.
அதனால் நம்முடைய இமாம்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஹதீஸ்கள், இமாம்கள், சஹாபாக்கள், தாபியங்கள் என்னென்ன செய்தார்கள் என்பதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எல்லா நம்முடைய இமாம்கள் 4 மதகுக்குரிய இமாம்கள் எல்லாரும் யோகோபித்து சொல்லியிருக்கிறாங்க. இது 20 ரக்காத் தான் ஜமாத்தை தொழுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த 8 ரக்காத் வந்துருக்குது, அது மற்ற நாட்களில் செய்யக்கூடியது தான். என்ன செய்திருக்கிறாங்க, அதுக்கு விளக்கமும் செய்திருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவன் சோம்பேறி தானே, எந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 20 ரக்காத்துல கஷ்டம் தான், 8 ரக்காத்துல தொழுது ஓடிடுறாங்க. அதனால் அந்த வழிகட்டவனுடைய வழியை நாம் என்ன செய்து பின்பற்றக்கூடாது. நம்முடைய இமாம்கள், நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய முன்னோர்கள் என்னென்ன வழியில் நடந்தார்களோ அந்த வழியைத்தான் நாம் என்ன செய்யணும், கடைபிடித்து கொடுக்க வேண்டும். ஆகினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவர்களுக்கும் அந்த ரமலான் மாதத்தினுடைய எல்லா கிரிகைகளையும் சம்பூரணமாக செய்யக்கூடிய நல்லுதவியை தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சமூகத்திலே அவன் சொன்ன மாதிரி முத்தகீங்களாக லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீங்களாக வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த முத்தகீங்களுடைய வரிசையிலே நாமும் இந்த ரமலான் மாதத்துடைய நோன்பு வெடித்து வணக்கம் செய்து தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்து நல்லவர்களாக வாழ்வதற்கு எல்லா வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஷேமாருடைய பொருட்டினாலே அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.